வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1.5 கப் மாவுக்கு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம், 1 டீஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கரிஞ்சீரகம் இல்லைன்னா நார்மலான சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கையால் நல்லா எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இறுக்கமான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வழக்கமாக நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைறது மாதிரி தான் பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் இந்த மாவு அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ செய்கிறதுக்கு இன்னொரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினாலே போதும். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் லேசாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் சேர்க்கலாம். கேரட் ஒரு 1/4 கப் அளவு நல்லா பொடிசாக கட் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டைக்கோஸ் இல்லைன்னா பச்சை பட்டாணி கூட சேர்க்கலாம். கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நான் சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அப்படி அது இல்லைன்னா நீங்கள் வாழைக்காய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு சுத்தமாக கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடிசு துருவி எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கு இப்போ சீசன் தான், எல்லா கடையிலுமே கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி இந்த கிழங்குலே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. நல்லா காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா இந்த கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கிழங்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். அதுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்து நம்ம இது மாதிரி கை வச்சு லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி பலகையில் கூட லேசாக தேய்ச்சிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு இந்த மாதிரி மாவு பிரித்து எடுத்துக்கோங்க. கையில் லேசாக இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக, அதே சமயத்தில் நல்லா மெல்லிசாவும் கிடைக்கும். இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கிழங்கு மிக்ஸை எடுத்து வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் இது மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பவும் இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக இந்த மாதிரி அமுக்கி இந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வேக வச்சு எடுக்கணும். வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. இது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை திரும்ப பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்பவும் திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 2 சைடு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியர் ஆப்ஷன், நீங்கள் வேக வச்சதில் அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் அப்படி கொடுத்தா கொஞ்சம் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் லேசாக இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்ல ஒரு க்ரீன் சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பெருசாக சைட் டிஷ் எதுவுமே இல்லைனா கூட அப்படியே சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.